பணத்தை சேமிக்க தெரிந்த பையன். ஒரு குட்டி கதை, பெரிய பாடம். பணம் இன்று வாழ்க்கையின் அடிப்படை தேவை. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்பொழுது சேமிக்க வேண்டும் என்பதை குழந்தை வயதில் கற்றுக்கொண்டால் அது ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாக மாறும். இந்த கதையில் ஒரு சிறிய பையன் எளிமையான புத்தியால் எப்படி பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பதை பார்ப்போம். அம்மா, ரவி, இன்று வீட்டிற்கு திரும்பும்போது பஞ்சி கடையிலிருந்து சர்க்கரை வாங்கி வர சொல்லியிருக்கிறேன். இது 10 ரூபாய், பார்த்துக்கொள், வீணாக செலவழிக்காது. அதற்கு ரவி சிரித்து கொண்டு சரி அம்மா என்று சொன்னான். ரவி 10ஆம் வகுப்பு படிக்கும் பையன். குடும்பம் சாதாரணம். ஆனால் பையனுடைய சிந்தனை சற்று வித்தியாசமானது. 10 ரூபாயை கையில் வைத்து கொண்டு ஒரு சிறிய வயதுடைய பையன் சந்தைக்கு போனால் என்ன ஆகும்? அதை பொறுத்தது அந்த பையனின் சிந்தனைத்தான். ரவி 10 ரூபாய் கொண்டு சர்க்கரை வாங்கும்போது அதில் 2 ரூபாய் மீதம் உள்ளது. மற்ற சிறுவர்கள் அந்த 2 ரூபாய்க்கு அவர்கள் தேவையானதை வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு வருவார்கள். ஆனால் ரவியோ மீதமுள்ள அந்த 2 ரூபாயை நாம் சேமிக்க வேண்டும் என்று எண்ணினான். இப்படித்தான் ரவியின் சேமிப்பு பயணம் ஆரம்பமானது. சின்னதா இருந்தாலும் ஒரு சிறந்த பழக்கமாக வளர ஆரம்பித்தது. ரவி எல்லா இடங்களிலும் சிக்கனத்தை பழக ஆரம்பித்தான். ரவிக்கு கிடைக்கக்கூடிய 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் எதுவாக இருந்தாலும் அதை சேமிக்க கற்றுக்கொண்டான். பெற்றோருக்கு தெரியாமலே அவன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டாக மாறிக்கொண்டிருந்தான். ரவியின் தந்தை சைக்கிள் ரிப்பேர் செய்வதற்காக 1000 ரூபாய் அவருக்கு தேவைப்பட்டது. சைக்கிள் இல்லாமல் வேலைக்கு போக முடியவில்லை. சம்பளம் வந்தால்தான் சைக்கிளை பழுது பார்க்க முடியும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ரவி, அப்பா, நான் கொஞ்சம் சேமிச்சிருக்கிறேன், அதில் கொடுக்கலாமா? ரவி உண்டியலை உடைத்தான். ரவி, நீ எவ்வளவு பணம் எப்படி சேமிச்ச என்று அம்மா கேட்டார். ரவி, நான் தேவையில்லாததை தவிர்த்தேன். எல்லாம் சிறு சிறு பணம்தான், ஆனால் அடிக்கடி சேமிச்சேன். அந்த ஒரு நாள் ரவியின் சேமிப்பு பழக்கம் குடும்பத்திற்கு ஒரு துணை உதவியாக மாறியது. இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது நமக்கு சொல்லும் ஒரு பாடம். பணத்தை சேமிக்க பெரிய சம்பளம் தேவையில்லை, பெரிய திட்டங்கள் தேவையில்லை. பொறுமை, திடத்தன்மை மற்றும் சிக்கன பழக்கம் இருந்தால் வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளலாம். நீங்களும் ரவி மாதிரி சிறிய அளவிலாவது சேமிக்க தொடங்குங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும். பணம் சேமிக்க வேண்டிய காலம் இதுதான். இன்று 1 ரூபாயால் ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம். ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு சேமிப்பு ஆரம்பமானது. அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாயிற்று. இது போலவே நம்ம வாழ்க்கையிலும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளமிடும். சேமிக்க தொடங்குங்க. ஒரு நாள் அது நம்மை தான் காப்பாற்றும். நம்புங்க, சின்ன சேமிப்பு தான் பெரிய வாழ்க்கைக்கு தொடக்கமாக இருக்கும். சம்பளம் அதிகமாக இருக்கணும் என்பதில்லை, சிந்தனையே சரியாக இருக்கணும். சேமிக்க தொடங்குங்க, வாழ்க்கையே மாறும். இந்த கதையில் இருக்கிற உண்மை உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் சேமிப்பு பழக்கங்களை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த நல்ல கதையை சந்திக்க தயாராக இருங்க. பணம் நம் வாழ்க்கையை சுற்றிவிடும் சக்தி. ஒருவேளை அது வாழ்க்கையை மாற்றலாம், ஒருவேளை மனிதர்களையே மாற்றும். ஆனால் அந்த 1 ரூபாய் நாணயம் ஒரு குடும்பத்தின் முழு கதையை எப்படி எழுதியது தெரியுமா? இந்த கதையை முதலில் கேளுங்கள், பிறகு பணத்தை எப்படி பார்ப்பது என்பதை முடிவு செய்யுங்கள். இது ஒரு சிறிய கிராமம். பசுமை பரப்பிய பயிர்கள், தொலைவில் வண்டியோசை, குளத்தின் அருகே விளையாடும் பசுமாடுகள். இங்கேதான் வாழ்கிறார் சின்னப்பன். வயது 55. ஒரு மூதாட்டியான தாயுடன் தன் மகன் குமாருடன் வாழ்கிறார். சின்னப்பன் ஒரு கஞ்சக்காரர். 1 பைசா கூட வீணாக விட மாட்டார். சின்னப்பனின் மகன் குமார் நல்ல படிப்பு படிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு கனவு இருக்கு. ஒரு நாள் பெரியவர் ஆகணும், காசு வாங்கணும். அதற்கு முன்னாடி ஒரு லாபமான ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்பா, ஒரு லேப்டாப் வாங்கணும். நம்ம பேக்கரி புகைப்படங்களை இணையத்தில் வைக்கணும். சின்னப்பன், லேப்டாப்பா? 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம், உனக்கு லேப்டாப்பா? அவன் சொன்ன அந்த 1 ரூபாய் தான் கதையின் திருப்பமான புள்ளி. குமார், பசங்க போல அல்ல,
தந்தை கொடுத்த ₹1 எடுத்து சோறு வாங்காமல் என்ன பண்ணினானா, குமார் ஒரு பையனிடம் அந்த ₹1 கொடுத்து ஒரு பழைய 10 பக்கம் புத்தகத்தை வாங்குகிறான். அதன்பின் அந்த புத்தகத்தை சுத்தம் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ₹10 விற்றான். பின்னர் ₹10 மூலம் ₹30 மதிப்புள்ள பேனாக்கள் வாங்கி ₹60 விற்றான். அந்த ₹1 ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இருந்தது. அவன் பிரெயின் ஷார்ட் ஆகிடுச்சு. நாளுக்கு நாள் லாபம் சேர்த்து ஒரு மாதத்திற்குள் ₹1000 சேமிச்சான். ஒரு நாள் சின்ன பெண் வீட்டுக்கே போலீஸ் வந்தார்கள். உங்க பையன் குமாரா, இவர் ஒரு யூஸ்டு குட் ஆப்பில் 10,000 வரை சம்பாதிக்கிறார். அந்த ஆப் இல்லீகல் இல்லை, ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ண வந்திருக்கிறோம். சின்ன பெண் அதிர்ச்சி. நான் என்ன பாவம் பண்ணேன்? இவனை நம்பி விடணுமா? போலீஸ், இவன் சொந்த முயற்சியால் தான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, நீங்க பார்க்கணும். அந்த போலீஸ் சொன்ன வார்த்தை சின்ன பெண்ணை சிந்திக்க வைத்தது. அந்த ₹1 தான் சிரமப்பட்டு கொடுத்தது அவனுக்குள் ஒரு வல்லமைக்கே வழிகாட்டியது. சின்ன பெண் மாற ஆரம்பிச்சார். அவன் பேக்கரி ப்ராஃபிட்டை முழுவதும் குமாருக்கு வைத்து கொடுக்க ஒரு லேப்டாப்பும் வாங்கி கொடுத்தார். சின்ன பெண், உன் கனவு பெரியதா இருக்கட்டும், ஆனால் உன் மதிப்பு பெரியதாக இருக்கணும். குமார், அப்பா, எனக்கு இந்த ₹1 போதும். அதுதான் எனக்கு எல்லா செல்வங்களுக்கும் முதல் படி. ₹1 நாமெல்லாம் மதிப்பில்லாத ஒன்று போல தோன்றும், ஆனால் அந்த ₹1 ஒரு வாழ்க்கையின் வேறாகும். பணம் கொடுக்கும் பாசத்தையும் நம்பிக்கையும் புரிந்தால் வாழ்க்கை எளிமையாக நடக்கும். ₹1 யாராவது தரும்போது அதை ஒரு நாணயமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரே ஒரு மாற்றத்தை துவக்க வைக்கும் நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த கதையால் உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க சேமிப்பு பழக்கங்களை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த நல்ல கதையை சந்திக்க தயாராக இருங்க. நன்றி, வணக்கம். தினசரி வாழ்க்கையில் நாம் எளிதாக புறக்கணிக்கும் ₹1 ஒரு சிலருக்கே அது வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும். இந்த கதை அந்த வகையில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த யுவனின் வாழ்க்கையில் ₹1 விளையாடும் வித்தியாசமான பாதிப்பை சொல்கிறது. சென்னை மாநகரின் ஓரப்பகுதியில் வாழ்ந்தான் யுவன். பட்டப்படிப்பு முடித்தும் வேலையில்லாத வித்தகரான அவன் குடும்பத்தின் நம்பிக்கை கண்ணாக இருந்தான். தந்தை விறகு விற்பனையாளர், தாய் வீட்டு வேலைக்கு செல்பவர், தம்பி பள்ளியில் படிக்கிறான். ஒரு நாள் காலை, அம்மா, இன்று வீட்டிலேயே இருக்கலாமா? வயிறு வலிக்குது, தம்பி கத்தி கொண்டிருக்கிறான். அம்மா ஆவலுடன் அப்பாவை பார்த்தாள். மருந்து வாங்கணும், வீட்டில் ₹1 கூட இல்லை, அப்பா தயக்கத்துடன் கூறினார். அந்த வார்த்தைகளே யுவனின் மனதை நெருப்பாய் எரிக்க செய்தது. ₹1 கூட கஷ்டப்பட வேண்டிய வாழ்க்கையா இது என்று உள்ளம் கதறியது. அந்த நாள் மாலை யுவன் ரயில் நிலையத்தில் அமர்ந்து இருந்தான். மனதில் பல நினைவுகள். எதிர்பாராத தருணத்தில் ஒரு பிச்சைக்காரர் அருகில் வந்தார். சாமி, ₹1 இருந்தா கொடுங்க என்று கேட்டார். யுவன் சிரித்தான். எனக்கும் ₹1 தான் தேவை அம்மா, கொடுக்கிற நிலை இல்லை. அந்த பிச்சைக்காரர் புன்னகைத்தார். நீ கொடுக்கிற நிலைக்கு வரப்போற, அப்ப தெரியும் ₹1 மதிப்பு. அந்த வார்த்தைகள் யுவனின் உள்ளத்தை கீறியது. ஒரு சின்ன எண்ணம் துளிர்விட்டது. ₹1 வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? அன்று இரவு யுவன் தனது நண்பர் அகிலனிடம் பேசினான். நமக்கு இருக்கிறது ₹1 தான், இதை வைத்து பிஸ்னஸ் ஏதாவது செய்யலாமா? அகிலன் சிரித்தான். முடியுமா? முயற்சிக்கலாமே. நாளை ₹1 நாம் தெருக்கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்கி அதை ₹2 விற்கலாம். அவர்கள் அடுத்த நாள் காலை அதை பண்ணினார்கள். ஒரு பாட்டிலுக்கு ₹1 லாபம். அன்றைக்கு ₹10 லாபம். சின்னதுதான், ஆனால் இதுதான் ஆரம்பம். இவன் உறுதியுடன் இருந்தான். அடுத்த சில நாட்களில் ₹1 வாங்கிய தண்ணீர் ₹2 விற்பனை. அதனால் வந்த லாபத்தில் 5 பாட்டில்கள். அதன் பிறகு குளிர்பானங்கள், சிறிய ஸ்நாக்ஸ், பிஸ்கெட். மறுகாலை வரை இருவரும் கடை அருகே அமர்ந்து கொண்டு விற்பனை செய்தனர். தினசரி லாபம் ₹50 மேல். அவர்கள் சின்ன மேஜையும் உலர்ந்த பொருட்களும் வைத்து ஒரு சிறிய வாகனத்தில் வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள்.
ஒரு நாள் ஒரு மாநகராட்சி அதிகாரி வந்தார். உங்கள் வியாபாரம் அனுமதி இல்லாமல் நடக்குது, இடம் காலி செய்யணும். யுவனும் அகிலனும் நொந்து போனார்கள். ஆனால் யுவன் தைரியமாக சொன்னான், நாம் சொந்த கடை ஆரம்பிக்கணும், ரோட்டில் இருக்கிற வரலாறு மாறணும். அவர்களுடைய லாபத்தை சேமித்து 3 மாதங்களில் ஒரு ஓரமாக இருக்கும் கடையை குறைந்த வாடகைக்கு எடுத்தனர். ₹1 ஸ்டோர் என்ற பெயரில் கடையை ஆரம்பித்தனர். அதில் ஆரம்ப கட்டத்தில் ₹1 கிடைக்கக்கூடிய நுட்பமான ஆச்சரியமான பொருட்கள் விற்பனை செய்ய ஆரம்பித்தனர். பீன்ஸ், கடலை, ₹1 மதிப்புள்ள பஞ்சு, ரப்பர், சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள். மக்கள் கூட்டம் கூட தொடங்கியது. ஏன் இப்படி சலுகை என்று கேட்டவர்களுக்கு யுவன் சிரித்தபடி சொல்வான், நான் வாழ்க்கையை ₹1 ஆரம்பித்தவன், அதற்கு நன்றி கடன். ₹1 வாழ்க்கையை மாற்றியவன் என்ற தலைப்பில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் அவரை பாராட்டி பேசியது. பலரும் கடையில் வருகை தந்து புகழ்ந்தனர். யுவன் தன் பயணத்தை பகிர்ந்தபோது மக்கள் ஊந்துதல் பெற்றனர். பலரும் சிறு வியாபாரங்களை தொடங்கத் தொடங்கினர். யுவன் தனது லாபத்தில் ஒரு பகுதியை ₹1 வாய்ப்பு என்ற திட்டத்திற்கு ஒதுக்கினார். அதில் ஏழ்மையில் வாழும் இளைஞர்களுக்கு ₹1 ஆரம்பிக்க ஒரு டூல்கிட், சிறிய பயிற்சிகள், விற்பனை, வாடிக்கையாளர் சேவை கணக்கு. வாரம் ஒரு பேச்சு நிகழ்ச்சி. நீ ₹1, உலகம் ₹1,00,000. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரர் யுவனின் கடைக்கு பசுமை வேஷ்டி கட்டியபடி வந்தார். தம்பி, நினைவிருக்கா? யுவன் விழிகள் கலங்கின. நீங்கள் தானே என் வாழ்க்கையை திருப்பு முனை. அந்த பிச்சைக்காரர் புன்னகைத்தார். ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும். நீ அதை நிறைவேற்றினாய், வாழ்க. யுவன் இப்பொழுது ஒரு நிறுவனத்தின் தலைவர். ₹1 ஸ்டார்ட்அப்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு உதவுகிறார். ₹1 வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு யுவனின் பயணம் ஒரு பதிலாக மாறியுள்ளது. ₹1 மதிப்பு சந்தையில் குறைவாக இருந்தாலும் மனதில் உயரமாக இருந்தால் அது ஒரு ராஜ்யத்தின் ஆளுமையை உருவாக்கும். பணம் இல்லாமல் ஆரம்பித்தாலும் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் ₹1 போதும் உலகத்தை வெல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா? நீங்கள் யாராவது யுவன் ஆகலாம். உங்களிடம் உள்ள ஒரு சிறு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.